உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுங்க, நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல். உங்கள் பிள்ளைகளை எப்பவுமே ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கல் ஸ்பெஷல். இன்னைக்கு அந்த கூழாங்கல்ல நம்ம பேசுறோம். அங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சிறு பையன் இருக்கான். அவனுடைய பேரு தெரியாது, அவனுடைய ஊரு தெரியாது, அவனுடைய அம்மா அப்பா தெரியாது. ஆனால் அந்த பையன் ஸ்பெஷல். ஏன்னா அவன் வச்சிருந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கறதுக்கு. அதனால உங்களை எங்க எந்த இடத்துல எப்போ ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு நீங்க செய்கிற ஒரு சின்ன வேலை அது யாருக்கும் பார்க்க முடியாது இருக்கலாம், ஆனால் அது அவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்கும், அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாள் உங்களை குறைவாக நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு 300 ரூபா ஃபீஸ் எனக்கு கட்ட முடியல. எல்லாரும் கட்டிட்டாங்க, கடைசியாக என்னால் கட்ட முடியல. ஒரு நாள் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது வார்டன் சத்தம் போடுறாரு, நீ மட்டும்தான் கட்டலை, உடனே பணம் கட்டணும், எதுக்கு இந்த மாதிரி பணம் கட்டாமல் இருக்கீங்க? ரொம்ப திட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த ப்ரேயர் நடக்கும்போது நான் வருவேன், இங்கே யாருமே கட்டாதவங்க இருக்கக்கூடாது. 300 ரூபா ஃபீஸ் உங்களால் கட்ட முடியல, மாதம் 100 ரூபா, உங்களுக்கு எத்தனை 1000 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திடீர்னு அடுத்த நாள் ப்ரேயருக்கு அதே டைம் போய் உட்காந்துருந்தா ஜன்னல் வழியாக ஒரு ரெசிப்டை நீட்டுறாரு. நான் ஜன்னல் பக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ரெசிப்டை வாங்கி பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கத்தில் ஃபீஸை கட்டியிருக்காங்க. ஒரே டைமில் ஒரு 300 ரூபா தான் 1.5 வருஷத்துக்கு கட்டியிருக்காங்க. யாருன்னு கேட்டால், உங்களுக்காக ஒருத்தர் கட்டியிருக்காருப்பா, யாருன்னே தெரியாதுப்பா, சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரெசிப்ட் மட்டும் என் பேர்லேயே போட்டு கட்டி என் பக்கத்தில் ரெசிப்ட் கொடுத்தாங்க. அந்த ரெசிப்டை பத்திரமா நான் என்னுடைய பைபிளில் வச்சுருக்கிறேன். சரி, அவருக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் எனக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன். காலங்கள் முடிந்தது. 3 வருஷம் முடிச்சுட்டு 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனாக இருந்துட்டு சென்னையில் மாதவரம் அப்படின்ற இடத்துல ஊழியத்துக்காக போகிறேன். அப்போது அந்த ஊழியருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, சண்டே சர்ச்சுக்கு கூட அவர் வர முடியாமல் அவர் வீட்டில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாரு. நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன், அவர் இருந்த சர்ச்சில். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர் வீட்டில் என்ன உட்கார்றாருன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரை போய் பார்க்கணும், நம்ம பாட்டுக்கு என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் அவரை போய் வீட்டில் தட்டினா 2 பாஸ்டர்மா 2 பேர் இருந்தாங்க. அப்போ நான் தான் பாஸ்டர், இந்த மாதிரி இங்கே இன்சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்தேன்னு சொன்ன உடனே அப்போ அவர் கேட்டார், என்ன தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களை எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாஸ்டர், இதுக்கு முன்னாடி தெரியும், பட் இந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை, பைபிள் காலேஜில் ஒரு டைம் ஒரு 1.5 இயருக்கு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டினாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை, நான் தான் உனக்கு கட்டினேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஆனால் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவர் கையிலிருந்து ஊழியங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட அவர் போக முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறது நான் யார் அப்படின்னா, ஒரு காலத்தில் அவர் 1.5 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டின ஒரு ஊழியக்காரன் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு. சிஸ்டர், யாரு கணக்கு வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, என் அப்பா கணக்கு வச்சிருக்கிறார். யாருக்கு நீங்க ஒர்த்தோ இல்லையோ, என் அப்பாவுக்கு நீங்க மிகப்பெரிய ஒர்த். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவருக்கு தோள் வலிக்குது. சுற்றி இருக்கிற ஒருத்தனுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இவரே சுமந்துட்டு வர்றாரு, யாராவது ஒருத்தர் 5-10 அடி மட்டும் தோள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா எத்தனையோ பேரை கூப்பிட்றான், அத்தனை பேரும் தெரிச்சு ஓடுறான் இவனை சிலுவையில் அரைக்க வைக்கிற மாதிரி. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் தோளை பிடிச்சி, நீயும் அவங்க மாதிரி தான் ஒருத்தனை தெரியுது போடா அப்படின்னு அந்த சிலுவையில் சுமக்க விட்டா இன்னைக்கு வரைக்கும் அவனை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன இடத்துல ஆண்டவருடைய சிலுவையை கொஞ்சமாக சுமந்தவன் அந்த மனுஷன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலது நமக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் செஞ்சது மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிற அந்த சின்ன விஷயம் 10 வருஷம் 20 வருஷம் தாண்டி பெரிய வேல்யூபுல்லாக இருக்கும். ஐம் ஸ்பெஷல். நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இனி எப்படி செய்யணும்? நீங்க வீட்டில் போய் எந்த வேலை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? இந்த வீட்டுக்கு நான் முக்கியமான ஆள். என் பிள்ளைகளுக்காக எதை செய்யும் போதும் அது எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம், நான் என் பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். என் பிள்ளை என்ன முக்கியம்னு நினைக்குதோ இல்லையோ, பரலோகம் என் பிள்ளைக்கு நான் முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன். சிஸ்டர், நீங்கள் அதுக்காக தான் உயிரோடு இருக்கிறீங்க. இந்த ஊழியத்துக்கு யார் முக்கியம் இல்லையா? நான் முக்கியம். நான் முக்கியம். மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. ஐ ஆம் ஸ்பெஷல். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறீங்க. என்ன எடுத்துக்குங்க ஆண்டவரே, பேசாம எடுத்துக்குங்க ஆண்டவரே. நான் எதுக்கு ஆண்டவரே உயிரோட இருக்கிறேன்? நான் தேவையில்லை ஆண்டவரே. மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு யாரோ சொல்லுது. கர்த்தர் உங்களை தான் தெளிவா சொல்றாரு, இல்ல நீ முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்திலேயே இந்த உலகத்தை விட்டு எடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் நீங்க தேவை இல்லைன்னு நினைச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கூட ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்க மாட்டாரு. இவ்வளவு சோதனையிலையும் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா எனக்கு தெரியாது, ஆனா பரலோகத்திற்கு தெரியும். ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக மகளே, மகனே, நீ வேணும், நீ வேணும். முடிஞ்சவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா இயேசுவே முழு பலத்தோடு லிதாரலம் தனமௌரஹதரலரம. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அப்பா உதறி தள்ளிட்டாரு, அம்மா உதறி தள்ளிட்டாங்க. நீ வேஸ்ட், நீ வேண்டான்னு குடும்பமே உன்னை உதறி தள்ளிருச்சு. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற அன்பு தகப்பன் மட்டும் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு நீங்க முக்கியமானவங்களா இல்லாம இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியமற்றவர்களா இருக்கலாம். ஆனா பரலோக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆதலால் நான் உன்னை நேசித்தேன். நீ முக்கியமானவை, நீ முக்கியமானவன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. ஒரு முக்கியமான இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறாரு. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண அந்த கிருபை உங்களுக்குள்ள பெருகுது. அந்த கிருபை உங்களுக்குள்ள பெருகுது. ஆண்டவர் நீங்க முக்கியமானவங்கன்னு மற்றவங்களுக்கு முன்பாக நிரூபிக்கிற காலம் வருகிறது. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தரப்புல நிக்கிற ஆண்டவரே, நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, இந்த செய்தி பரவி பாய்கிற ஆற போல போகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவை போய் சேரட்டும். நன்றி அப்பா. சீக்கிரத்தில் இந்த செய்திக்கு நீங்க பேசின வார்த்தைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நாங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாரு பலவீனமாய் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவ கரம் கடந்து வருவதாக. வியாதிக்காக ஜெபம் பண்ண சொன்ன ஒவ்வொருவர் மேலும் உங்க இரக்கத்தை வச்சு அவங்கள சாட்சியா நிறுத்துங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். திருமண தடைகள் மாறட்டும். வேலை காரியங்கள் ஒழுங்கு வரப்படட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். எங்க பிள்ளைங்க தலை மேல உங்க கையை வச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்ததற்கு ஒரு பெரிய அதிசயத்தை அவங்க பெற்று கொள்ளணும் ஆண்டவரே. கிருபையாயிருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.